காரைக்கால் அடுத்த கீழகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அமைச்சர் PRN திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கடந்த 1ஆம் தேதி அன்று காலை விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இன்று காலை 4ஆம் தேதி 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மனை தரிசனம் செய்தனர். ओम ह्रीं अवैराग्याय नमः ओम ह्रीं मणैश्वर्याय नमः दक्षिणोत्तरमध्येषु ओम ह्रीं नादशात् திரும்பி